கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இறந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 2ஆம் வாரத்திலே பயணிக்கிறோம். 2 சிறுவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ஒருவன் மற்றவரிடம், வீட்டிலே யார் பெரியவர், அப்பாவா அல்லது அம்மாவா என்று கேட்டான். அதற்கு மற்றவன், நிச்சயமாக அம்மாதான் பெரியவர். ஏனென்றால் எங்களுடைய அப்பா தன்னுடைய தொழிற்சாலையில் 100 பேரை அடக்கியாள்கிறார். ஆனால் வீட்டிலே அம்மா எங்களுடைய அப்பாவையே அடக்கியாளுகிறார் என்று குறும்புத்தனமாக பதில் சொன்னான். அதைப்போல புனித ஜான் மரிய வியானி இப்படி கூறுகிறார், கடவுளை விட சக்தி வாய்ந்த ஒருவரை எனக்கு தெரியும். அவர்தான் செபிக்கத் தெரிந்த மனிதர். கடவுள் உலகையே ஆளுகிறார். ஆனால் செபிக்கத் தெரிந்த மனிதர் கடவுளையே ஆளுகிறார். கடவுள் முடியாது என்று சொன்ன பிறகும் செபிக்கத் தெரிந்தவர் கடவுளை முடியும் என்று சொல்ல வைக்கிறார். புனித வியானியின் கூற்று முழுக்க முழுக்க உண்மை என்பது என்று கானாவூர் திருமணத்திலே புலனாகிறது. மரியாவின் வேண்டுகோளுக்கு கிறிஸ்து முதலில் முடியாது, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் மரியா மனம் தளராது பணியாளர்களிடம் இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்று கூறிய பின் இயேசுவால் தம் தாயின் விண்ணப்பத்தை மறுக்க முடியவில்லை. தமது முதல் புதுமையை செய்கிறார். முடியாது என்று சொன்ன இயேசுவை முடியும் என்று சொல்ல வைக்கிறார் பரிசுத்த கன்னிமரியாள். நாம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். நமக்கு தேவையானது கிடைக்கும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். புனித மோனிகா தன்னுடைய மகன் அகுஸ்தீனார் மனமாற்றத்திற்காக 16 ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணீர் சிந்தி செபித்தார். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதே போல நாங்களும் ஆழமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற போது எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். பரிசுத்த கன்னிமரியா காட்டிய வழியிலே ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரை அன்பு செய்து மனம் தளராமல் அவரிடம் செபிக்கும் போது நிச்சயமாக அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்ளுவார், அறிந்து கொள்ளுவார், சந்திப்பார், அன்பு செய்வார், வாழ்வு தருவார். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம்.